இன்றைக்கி வெஜ் கீமா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி நான் எல்லாத்துக்கும் நல்ல அருமையான ஒரு சைட் டிஷ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீமா மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பீன்ஸையும் கேரட்டையும் வேக வச்சுப்போம். அதுக்கு வாணலியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், பீன்ஸ் கேரட்டுக்கு தகுந்த அளவு உப்பு இப்போ சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுப்போம். இப்போ மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 4 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக இருந்தால் தான் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்தது இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு குடமிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துப்போம். குடமிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துப்போம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அரைச்ச விழுது, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், சீரகத்தூள், மசாலாவுக்கு தகுந்த அளவு உப்பு, இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம்.
இப்போ இதில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அடுத்தது பன்னீர் துருக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சீஸ் துருக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. மசாலா திக்காக இருக்குது பாருங்கள். நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைன்னாக்கா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ மசாலா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பாதி எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன், அதை இதோட புழிஞ்சு விட்டுடலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸை நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட வெஜ் கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வெஜ் கீமா மசாலா பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.